ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஒரு வீக் டே ஈவினிங் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா வீக் டேஸும் இப்படி தான் இருக்கும் என்னோடய ரொட்டீனு. ஜஸ்ட் ஒரு லாங் வீடியோ மாதிரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். கரண்ட்லி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால ஒர்க் முடிச்சு ஒரு 7:15 அந்த டைமில் நான் கிச்சனில் என்ட்ராயிடும். அதுக்கப்புறம் நார்மல் சிங்கில் டிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா அது வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டின்னர் வந்து லைட்டாக அவ்வளோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னா அன்றைக்கி கவுண்டர் டாப் மட்டும் ஒரு க்யூப் க்ளீன் பண்ணிவிடுவேன். டெய்லி இந்த க்யூப் க்ளீனிங் நடக்காது. அதனால எப்போவாச்சும் எனக்கு இந்த மாதிரி டைம் கிடச்சா மட்டும் அன்றைக்கி ஒரு க்யூப் க்ளீன் பண்ணிவிடுவேன். டீப் க்ளீனிங் வீக்கெண்டில் தான் நார்மலாக பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு க்யூக் டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். சேமியா உப்புமா. ஸோ இது என்னோடய ஒரு கோ-டு ரெசிபி. எப்போவாச்சும் நான் சிம்பிளாக குக் பண்ணோன்னா மோஸ்ட்லி உப்புமா மாதிரி இது ஒரு சேமியா உப்புமா அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் சொல்லுவோம். இது என்னோடய பையனுக்கு வேறு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இது அவ்வளோ டீட்டெயில் ரெசிபீஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இதில் எத்தனை பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குக்கிங் கற்றுக்கிட்டீங்க, இல்லை நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்க? ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் பட்ட ஆள் தான். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் என்னோடய பேரண்ட்ஸ் கூட இருந்ததுனால அம்மா வந்து எப்போவும் அலோவ் பண்ணது கிடையாது குக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம். ஸ்டடீஸ் அந்த மாதிரி போய்ட்டுருந்தது. எப்போவாச்சும் ஒரு டீ போட்டால் தான் உண்டு. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸுக்கு ஹாஸ்டல் சேர்ந்ததுனால அங்கேயும் குக்கிங் நம்மளுக்கு இருந்ததே இல்லை. சொல்லப்போனால் குக்கிங்க்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லைன்னு சொல்லலாம். மேரேஜுக்கு அப்புறம்தான் குக்கிங் ஒரு டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஆரம்பித்ததே என்னோடய மேரேஜுக்கு அப்புறம்தான். ஸோ ஆக்சுவலி என்னோடய இன்லாஸ் கூட தான் இருந்ததுனால என்னோடய மதர் இன்லா கூட நின்று அவங்களும் குக் பண்ணுவாங்க. அது கூட நான் தப்பாக கூட செய்வேன் எல்லாமே. அப்போ கூட லேர்ன் பண்ணி தான் குக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேமிலியை ரன் பண்ண அளவுக்கு குக்கிங் கற்றுக்கிட்டேன்னு நம்பி ஐ எம் டூயிங். அதுவும் இல்லாமல் நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் என் ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா, தட்ஸ் இட். நான் இது பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வ்ளாக் வீடியோ. இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டின்னர் முடித்து ஃபேமிலி கூட ஒரு சின்ன வாக்கிங் போனதுக்கப்புறம் இந்த ஈவினிங் வ்ளாக் நான் முடிக்கிறேன்.